தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பராக்கிரமசாலியே, இன்று உங்களை போலியான சிரிப்பு, போலியான நேசம், போலியான பேச்சு, போலியான நட்பு போன்றவை சூழ்ந்திருக்கிறது. சுயநலத்திற்காக அன்பின் போர்வையில் உங்களிடம் வருகிறார்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்ட ஓநாய்கள். அவர்கள் ஆவி மாம்சத்தால் இயக்கப்படுகிறது. உங்களை வஞ்சித்து உலக கவலைகளில் கட்டி போட முயற்சிக்கிறார்கள். எல்லா ஆவிகளையும் நம்பாமல், எல்லாருக்கும் இணங்காமல் கவனமாக உங்களை சுற்றி பாருங்கள். ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை தேவனிடம் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். தெளிந்த புத்தியை கேளுங்கள். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தாய் உருவாகும் முன்னே முன்குறிக்கப்பட்ட தேவனால் திட்டம் செய்யப்பட்டவர்கள். நீங்கள் தாயின் கருவிலேயே தேவ திட்டத்திற்கு ஏற்ப ஒரு ஆவிக்குரிய சிறப்பான நோக்கத்திற்காக விசித்திரமாக தேவனின் கரங்களால் ஆச்சரியமாக வணையப்பட்டவர்கள். நீங்கள் அற்புதமாக ஒரு பரலோக திட்டத்திற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து உண்டானவர்கள் கிடையாது. நீங்கள் உலகத்தவர்களும் அல்ல. ஆதலால் உலகம் உங்களை பகைக்கிறது. உங்கள் ஆவியால் இந்த உலகத்திற்கு ஒத்து வாழ முடியாது. அப்படி முயற்சிப்பது உங்கள் ஆவியை துக்கப்படுத்துகிறது. ஏனென்றால் நீங்கள் இந்த உலகத்திற்கு ஏற்றாற்போல் மாற அழைக்கப்பட்டவர்கள் இல்லை. நீங்கள் பிறப்பிலேயே தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஒரு விசேஷித்த ஆவியை உங்களுக்குள் அடக்கியவர்கள். பரிசுத்தம் தான் உங்கள் ஆவியின் வாஞ்சை. இதை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு முன்னதாகவே அறிந்து கொண்ட அந்தகாரத்தின் அதிபதி உங்களை தன்னுடைய நோக்கத்திற்காக தேவன் பயன்படுத்த முடியாத பாவ வலைகளை விரித்து அதனுள் சிக்க வைக்கிறான். உங்களை பாவத்தில் கட்டி வைக்க ஒரு திரள் கூட்டம் அந்தகார ஆவிகள் செயல்படுகிறது. இருந்தாலும் தேவன் தன்னுடைய தூதர்களை கொண்டு உங்களை பாதுகாக்கிறார். அவைகள் உங்களை விழுங்காதபடிக்கு மறைத்து வைக்கிறார். உங்கள் விளக்கை அணைக்க சர்ப்பம் எத்தனையோ முறை முயற்சி செய்தது. தேவன் தன் கரத்தால் பொத்தி உங்கள் விளக்கு அணையாமல் பாதுகாக்கிறார். இது தேவன் உங்களை பயன்படுத்த போகும் காலம். எழுப்புதலின் நேரம். உங்கள் எலும்புகளில் எழுப்புதல் அக்கினி பற்றி எறிய தொடங்கும் காலம். உங்கள் அடையாளம் வெளிப்பட போகும் காலம். உங்கள் அபிஷேகமே உங்கள் அடையாளமாக மாறப்போகிறது. அவருடைய நோக்கத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்ட நீங்கள் உலகத்தை விட்டு எழும்புங்கள். உலகத்தின் தூசியை உதறி போடுங்கள். காலம் இதுவே. உலகத்திலிருந்து உங்களை தனிமைப்படுத்தி பிரித்து அவருக்காக தனித்துவமாக வாழ எழுந்திருங்கள். வல்லமையை தரித்துக் கொள்ளுங்கள். ஆவியானவருக்கு உங்களை அர்ப்பணித்து இயேசுவை நோக்கி நடக்க தொடங்குங்கள். இனி தாமதம் வேண்டாம். இனி உலகத்திற்கு அடிமைப்பட்டு அதற்குள் உழந்து கொண்டிருப்பது ஆபத்து. இதுவே உங்கள் எச்சரிப்பு. இதுவே உங்களுக்கான அழைப்பு. ஆவியில் தூண்டப்பட்டால் தேவ திட்டம் செய்ய அவர் சத்தம் கேட்க ஒப்புக் கொடுங்கள். தேவ சமாதானமும் சந்தோஷமும் உங்களை நிறைவாய் ஆளுகை செய்ய கடவது. ஆமென்.